அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. வீணா குப்தா அப்படின்ற அம்மாவுடைய வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம ஒன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதிசயமோ அற்புதமோ கிடையாது. அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு துயர சம்பவம். அவங்களுடைய மகனான அனுஜ் அப்படின்றவர் இறந்து போறாரு. அதுக்கப்புறம் அவங்க பாபா கிட்ட நிறைய சண்டை போடுறாங்க. ஏன் இப்படி நடந்தது அப்படின்றதெல்லாம் கேள்வியா கேட்குறாங்க. இவங்க அந்த துயரம் தாங்க முடியாம பாபா கோவில் ஷிரடி இருக்கு இல்லையா, அங்க சமாதி மந்திர் முன்னாடி பாபா கிட்ட நின்று என்னுடைய மகன் அனுஜ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாபா திரும்ப அவங்களுக்கு பதில் தந்திருக்காரு. பாபா என்ன சொன்னாரு வீணா குப்தா அம்மா கிட்ட அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களுடைய இளைய மகன் அனுஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வீணா குப்தா அம்மா ஷிரடிக்கு போகும்போது அவங்களுடைய மகன் இளைய மகன் நான் சொல்லியிருந்தேன். அவர் தான் இந்த அனுஜ். இவர் கூட தான் ஷிரடி போகும்போது பாபாவை நேரில் பார்த்த உடனே இவருக்கு அது பாபான்னு தெரிஞ்சு அவர் மடியில் படுத்துக்கிட்டு ஒருத்தர் அழுதாரு. ICW எக்ஸாம் பற்றிலாம் பாபா கிட்ட கேட்டாருன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் தான் இந்த அனுஜ்ன்றவர். அவர் தான் இப்போ இறந்து போறாரு. இப்போ இந்த அனுஜ்ன்றவர் பார்த்தீங்கன்னா, வீணா குப்தா அம்மா எந்த அளவுக்கு பாபா மேலே பக்தியும் பாசமும் வச்சுருக்காங்களோ அதை விட பல மடங்கு அவர் மேலே அன்பும் பாசமும் கொண்டவர் தான் இந்த அனுஜ்ன்றவர். இப்போ அவருக்கு தான் இந்த மாதிரி ஒரு துயரமான முடிவு ஏற்பட்டிருக்கு. இப்போ அவரை பற்றி பார்க்கலாம். இவர் எப்போ இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, 2016ஆம் ஆண்டு இவங்களுடைய இளைய மகனான அந்த அனுஜ்ன்றவர் இறந்து போகிறாரு. அது என்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவே ஒரு துயரமான காலமாக இருந்தது. ரொம்ப அவங்க பாதிக்கப்பட்டாங்க அவங்க பையன் இறந்த உடனே அப்படின்றத அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மகன் அனுஜ் இருக்கார் இல்லையா, அவர் இறக்கிறதுக்கு சில மணி நேரம் முன்னாடி அவங்க அப்பா கிட்டேயும் ரொம்ப நேரம் ஃபோனில் பேசியிருக்காரு. அவங்க அண்ணன் அமெரிக்காவில் வேலை பார்க்குறாரு. அவர்கிட்டையும் ரொம்ப நேரம் ஃபோனில் இந்த அனுஜ்ன்றவர் பேசியிருக்காரு. ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருந்தார் அப்படின்றதையும் வீணா குப்தா அம்மா சொல்லியிருக்காங்க. அவருக்கு எந்த நோயோ எதுவுமே கிடையாது, ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா இருந்தார் அப்படின்றத வீணா குப்தா அம்மா சொல்லியிருக்காங்க. அவர் சாய்பாபாவுடைய தீவிரமான பக்தர்னும் டெல்லுன்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்குது. இப்போ எப்படி சோனி பேனசானிக் அப்படிலாம் வருது இல்லையா, அந்த மாதிரி டெல்லுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். அங்கே அவருக்கு அடிக்கடி அங்கே மருத்துவ பரிசோதனையும் நடக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அதே வேலையிலேயே இருக்காங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் அவங்களுக்கு நிறைய அதிகமாகவே இருக்கும் இந்த மாதிரி நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு. அதனால அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனையும் அந்த ஆஃபீஸ்லேயே எல்லாமே பண்ணுவாங்க வாரம். இந்த மாதிரி ஆஃபீஸில் செக் பண்ண அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் ஆரோக்கியம் இதய ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வருது. ஒரு நாள் இவர் இவரோட மனைவியோட வாக்கிங் போயிட்டுருக்கார் ரோட்டில். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த அனுஜ் ஒரு மயங்கின நிலையில் டமால்னு கீழே விழுந்துடுறாரு. இவரோட மனைவி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. பயந்து போயிட்டு எழுப்பிலாம் பார்க்குறாங்க, எழுந்துக்கல அவர். உடனே வீணா குப்தா அம்மாவுக்கு அவங்க கால் பண்ணியிருக்காங்க. அம்மா அனுஜ் திடீர்னு ரோட்டில் கீழே விழுந்துட்டாரு, மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வீணா குப்தா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுவும் பயப்படாத, எதுவும் தப்பாக நடக்காது, பாபா நம்மளை கைவிட மாட்டார், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, பயப்படாத, அனுஜை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு வீணா குப்தா அம்மா ஃபோனை வச்சிடுறாங்க. இவங்களுடைய மருமகள் இருக்காங்களே அவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு இதய மருத்துவமனையில் இவங்களுடைய பையன் அனுஜை அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ண விஷயத்த வீணா குப்தா அம்மாவுக்கு கால் பண்ணி இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி பெங்களூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் செக் பண்ணின்னு இருக்காங்க டாக்டர் அப்படின்றதையும் வீணா குப்தா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஃபோனை வச்சிடுறாங்க அனுஜோட ஒய்ஃபு. அதுக்கப்புறம் மறுபடியும் 5 நிமிஷம் கழித்து அனுஜோட ஒய்ஃப் வீணா குப்தா அம்மாவுக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, அனுஜ் நம்மளை விட்டு போயிட்டாருமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கதறி அழுகுறாங்க. இவங்களுக்கு அந்த செய்தியை கேட்டு என்னுடைய இதயமே நொறுங்கி போச்சு அப்படின்ற மாதிரி வீணா குப்தா அம்மா அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த அளவுக்கு அது ரொம்ப பாதிப்பாகவும் கஷ்டமாகவும் இருந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இறந்து போன இந்த அனுஜ்ன்றவர் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய 2வது பையன். இந்த செய்தியை கேட்ட உடனே அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு போகிறாங்க, ரொம்ப வேதனையிலையும் ஆழ்ந்து போகிறாங்க, துவண்டு போகிறாங்க வீணா குப்தா அம்மா. அப்போ இவங்க பயங்கரமாக கோபம் பாபா கிட்ட சண்டையும் போடுறாங்க. பாபா நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, நான் எல்லாமே நீங்கள் தானே நான் இருக்கிறேன், என்னுடைய குடும்பமும் என்னுடைய பையன் அனுஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் எல்லாமேன்னு இருந்தவனாச்சே, அவனுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை,
நீங்கள் வந்து எங்களுக்கு ஒருபோதும் எந்த கஷ்டத்தையுமே தரமாட்டீங்க அப்படின்ல நான் நம்பிட்டு இருந்தேன். இப்போ இது எப்படி நடந்தது, அதுவும் நீங்கள் இருக்கும்போதே இது எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி வீணா குப்தா அம்மா பயங்கர கோபத்தில் பாபா கிட்ட சண்டை போடுறாங்க. அடுத்த நாள் காலையில் கிடைச்ச முதல் விமானத்திலேயே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பெங்களூருக்கு போகிறாங்க. இவங்க பையன் வந்து இறந்துட்ட அவரை பார்க்கறதுக்காக. இவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெல்லி, அவங்க பையன் இறந்தது பெங்களூரு. அதனால முதல் விமானத்திலேயே உடனடியாக கிளம்புறாங்க. அவங்க போய் சேர்றது பார்த்தீங்கன்னா ஒரு வியாழக்கிழமை. பெங்களூரில் அவங்க 2 நாள் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த மார்ஷரியிலேயே இருக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு வந்து திடீர் மரணம், அது எதனால நிகழ்ந்தது அப்படின்றதெல்லாம் தெரியாது இல்லையா. அதனால அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால 2 நாள் பெங்களூரில் மார்ஷரியிலேயே இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அங்கே தங்கி இருக்கிறாங்க. இவங்களுடைய பெரிய பையன், அதாவது அனுஜோட அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அமெரிக்காவில் வேலை பார்க்குறாருன்னு சொல்லியிருந்தேன். அமெரிக்காவிலேருந்து அவரும் வந்து பெங்களூருக்கு இந்த நியூஸை கேட்டு வந்துடுறாரு. மார்ஷரியில் அனுஜுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி அவருடைய பாடி வந்து வெளில வரும் இல்லையா, அப்போ வந்து அனுஜோட முகம் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது. அவர் வந்து இறந்தா மாதிரியே இல்லை, ரொம்ப நேரம் ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவனுடைய முகம் இருந்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க வீணா குப்தாமா. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாபா மேலே இருந்த அந்த நம்பிக்கை கூட சற்றே வந்து அவங்களுக்கு தளர்ந்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அவங்களோட குடும்பமே வந்து ரொம்ப இந்த சம்பவத்தால் ஆடி போகிறாங்க. ஏன்னா அந்த அனுஜுன்றவர் இவங்களை விட ரொம்ப பாபா மேலே பாசம் வச்சுருக்கவர். அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்த உடனே வீணா குப்தாமாவுடைய நம்பிக்கையும் கொஞ்சம் உடையுது பாபா மேலே. இவங்களுடைய மகன் அனுஜ் வந்து எதனால் இறந்து போனாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக். சடனாக ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு அங்கேயே ரோட்லேயே விழுந்து ஹார்ட் வந்து நின்றுடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நின்று இறந்து போகிறாரு. இவங்களுக்கு வீணா குப்தா அம்மாவுக்கு முழுமையாக ஆரோக்கியமாக இருந்த ஒரு இளைஞன் வந்து எப்படி ஒரே நொடியில் இப்படி இறந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. நல்லா வந்து பேசிகிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து திடீர்னு இப்படி இறந்து போகிறாரு. அவர் வந்து ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டோ அப்படிலாம் வந்து ரொம்ப நாள் பெட்டில் இருந்தோலாம் இறக்கல. அதனால் வீணா குப்தா அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க வந்து 2-3 மாதம் பெங்களூர்லேயே வந்து அவங்க பேத்தி அவங்க மருமகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூடயே வந்து தங்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய பேத்தியையும் மருமகளையும் டெல்லிக்கு கொண்டுட்டு வராங்க. டெல்லிக்கு வந்து அவங்களும் இவங்க கூட சில மாதங்கள் வந்து தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க மருமகள் வந்து நான் பெங்களூர்லேயே போகிறேன், வாழ விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதால் அவங்க வந்து அங்கேயே போயிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்தது February 16 அன்னைக்கு நடந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சரியாக 4 மாதம் கழித்து ஜூலை மாதத்தில் இவங்க எல்லாரும் வந்து குடும்பத்தோட ஷிரடிக்கு போயிட்டு பாபாவை பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. இவங்களும் இவங்க கணவர் அதுக்கப்புறம் இவங்களுடைய மருமகள் அவங்களுடைய பெற்றோர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போயிட்டு அங்கே சமாதி மந்திர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பாபா முன்னாடி பயங்கர சோகத்தோடு நிற்கிறாங்க. அப்போ இந்த வீணா குப்தா அம்மாவுக்கு ஒரு உணர்வு வந்தது. என்னன்னா பாபாவும் பயங்கர சோகமாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து அவங்களுக்குள்ளே ஏற்படுது. அங்கேயே வந்து ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க. இப்போ இவங்க ஷிரடிக்கு வந்திருக்கிறதே அவங்களுடைய மகன் இறந்ததை தாங்க முடியல. பாபாவை வர இவங்க வந்து கோபமாக பேசிட்டாங்க இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து இங்கே வந்து ஷிரடிக்கு வந்திருக்காங்க. இரவு ஆரத்தி எல்லாம் வந்து தொடங்க போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு காவலர் இருக்கார் இல்லையா, அவங்க வந்து இவங்களை வெளியே வந்து போகவே சொல்லலை, அங்கேயே இருந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இந்த வீணா குப்தாமா பாபாவுடைய சமாதி மந்திர் முன்னாடி நின்றுக்கிட்டு அழுதபடி என்ன கேட்குறாங்கன்னா, என் மகன் அனுஜ் எங்கே பாபா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போது பாபாவுடைய குரலை நான் கேட்டேன் அப்படின்றதையும் இந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. பாபா சோகமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அவன் என் மடியில் இருக்கிறான் அப்படின்றத சொல்லியிருக்காரு. மறுபடியும் வீணா குப்தாமா பாபா கிட்ட கேட்குறாங்க, இனிமே அவன் குடும்பத்தை வந்து யார் பார்த்துப்பாங்க, இந்த குழந்தை வேற சின்ன குழந்தையா இருக்குன்ற மாதிரி அவருடைய குடும்பத்தை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் அப்படின்ற மாதிரி பாபா வந்து வீணா குப்தா அம்மாவுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அவருடைய சமாதி முன்னாடி நிற்கிறாங்க, வேண்டுறாங்க, சமாதியிலேருந்தே அவர் பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து அவர் வந்து டைரெக்டாக வந்து நீ சாப்பிட்டியா தூங்கிட்டியா அந்த மாதிரிலாம் பேசலை, கான்டாக்ட் ரெண்டுமே மனசுக்குள்ளே நடக்குது. இப்போ பாபா வந்து கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா, அந்த வார்த்தைகள் எனக்கு வந்து ரொம்ப ஆறுதலாக இருந்தது. இவங்க அது வரைக்கும் உடஞ்சி போய் தான் இருந்திருக்காங்க. பாபா மேலே முழுமையான அந்த பூஜையெல்லாம் கூட செய்யாமல் கூட இருந்திருப்பாங்க இந்த கஷ்டத்துலேயே. இப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு மிகுந்த ஆறுதல் அளிச்சுது அப்படின்றதையும் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவாக இவங்க மன அமைதி அடைய ஆரம்பிக்கிறாங்க. அதை பற்றியே நினச்சிட்டு இருக்காம கொஞ்சம் கொஞ்சமாக வீணா குப்தாமா அதுலேருந்து வெளியே வராங்க. இப்போ கூட என் மகனை நான் மறந்தது கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவனை வந்து நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றத வீணா குப்தாமா சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க சமாதி மந்திருக்கு பாபாவுடைய ஷிரடிக்கு போனது ஜூலை மாதம். ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு புதிய வாழ்க்கை ஒழுங்க ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா அவங்க வீட்டில் நடைபெறும் இல்லையா அந்த அமிர்தவாணி பாராயணம் கச்சேரி மாதிரி நடத்துவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து இவங்க தொடங்கிடுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பையன் இறந்த அந்த சில மாதங்கள் வந்து அது எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தாங்க. இப்போ ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அதை தொடங்கிட்டாங்க. இதை அங்கே பக்கத்தில் இருக்கவங்கலாம் பார்த்துட்டு கேட்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளோ பெரிய இழப்புக்கு அப்புறம் நீங்கள் வந்து எப்படி இதை வந்து செய்கிறீங்க, அதுவும் மறுபடியும் பாபாவுடைய சேவையெல்லாம் தொடங்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ இவங்க வீணா குப்தாமா என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியல, எனக்கு வந்து தைரியத்தை கொடுத்தது பாபா தான். நான் எப்போவும் இந்த மாதிரி துக்கத்திலேயே இருக்க முடியாது, நான் பாபா கூட இணைஞ்சே இருக்கணும், அவருடைய பணி எல்லாத்தையும் நான் செய்யணும். என்னால் செய்ய முடிஞ்சது ஒன்றே ஒன்று தான், பாபா கிட்ட பிரார்த்தனை செய்கிறது மட்டும்தான் என்னால் முடியும். இப்போ அவங்க என்ன பிரார்த்தனை பண்ணாங்க அப்படின்றதையும் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. பாபா தயவு செஞ்சு என்னுடைய குழந்தைங்களை எல்லாம் பார்த்துக்கோங்க, என் மருமகளையும் என் பேத்தியையும் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இப்போ அனுஜ் இல்லையா, இப்போ பாபா நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. என்னுடைய பேத்தி வந்து நல்ல படிப்பு படித்து கடினமாக உழைச்சி தன்னுடைய தந்தையான அனுஜ் பேருக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்றது தான் பாபா கிட்ட என்னுடைய பிரார்த்தனையாக இருந்தது. என்னுடைய மகன் அனுஜ் இறந்தப்ப நான் பாபா மேலே வச்சுருந்த நம்பிக்கை கூட உடஞ்சி போச்சு. நான் அனுபவித்தது போலவே மற்றவர்களும் இப்படிப்பட்ட அனுபவத்தை சந்திச்சிருக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய கர்மாவின் விளைவாக இருக்கலாம். எனவே என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னன்னா, பாபாவை ஒருபோதும் குறை சொல்லாதீங்க. எது நமக்காக விதிக்கப்பட்டதோ அது நடக்கும். நம் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே நம்மளுடைய கர்மாவின் விளைவாகவே வரும். பாபா தான் எல்லாவற்றையும் நடத்துறவர். இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில ஒரு பகுதி. நம் வாழ்க்கையில் வரும் நல்லது கெட்டது எல்லாமே அவருடைய திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான். அதனால அதை நம்ம ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கணும். பாபாவை எதுக்காகவும் ஒருபோதும் குறை சொல்லாதீங்க, குற்றம் கண்டுபிடிக்காதீங்க, நம்பிக்கையோட இருங்க. பாபா நம்மளை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்து நம்மளுக்கு ஆறுதல் அளிப்பார், நம்மளை குணப்படுத்துவார், நம்மளை கவனிச்சுப்பார். ஏன்னா அவர் தான் நம் தாய், நம் தந்தை, நமக்கு எல்லாமே அப்படின்றத சொல்லி அந்த பேட்டியை முடிச்சிருக்காங்க. நாம் செய்யக்கூடிய செஞ்ச பாவ புண்ணியங்கள், நல்ல செயல்கள், தீய செயல்கள் எல்லாமே தான் இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களுக்கு காரணம். சில நேரங்களில் நம்ம செஞ்ச பாவ வினைகள் அதிகமாக இருக்கும்போது பாபா மாதிரியான சித்தர்கள் யாராலையுமே அதிலிருந்து நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படின்றத இந்த கதையிலேருந்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அடுத்ததா இந்த வீணா குப்தாமா வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின வேற ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.